உங்ககிட்ட ஆமா சாமி தான். சாமி யாரோ ஒருத்தர் சொன்னாரு, ஒருத்தருடைய வாழ்க்கையில உள்ள ஏறுறதுக்கு ரொம்ப ஈஸி, ஆனா வெளியில வர்றது ரொம்ப கஷ்டம். அதாங்க லைஃப். இறங்கி வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ வலி சார்ந்து ஒரு பிரிவினை இருக்கும்னு. அந்த குடும்பத்துல இருந்து அந்த உறவுல இருந்து வெளியில வரக்கூடியது எவ்வளோ கஷ்டம் என்ன. அது ஆணானாலும் சரி, அது பெண்ணானாலும் சரி. கீழே விழுந்து மேலே வரணும்னு எப்படி? சேர்ந்து நடக்கிறதுக்கு 2 பேர் வேணும். ஆனால் டாடா பை பை சொல்லிட்டு ஏமாத்திட்டு போகிறதுக்கு ஒரு நபர் போதும். இன்னொருத்தர் அனுபவி ராசான்னு சொல்லிக்கிட்டு இந்த உலகம் அப்படி தான் போயிட்டுருக்கு. அதுக்காக நாம் தயாராகணும் அல்லவா? நம்ம கூட இருக்கிறவங்க நமக்கு வந்து விட சொல்லிட்டு போவாங்கன்னு அர்த்தம் கிடையாது. 4 பேர் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க இந்த கஷ்டத்தை படும்போது நீ கஷ்டப்படாத, தைரியமாக இருன்னு சொல்கிறதுக்கு உங்களை மாதிரி ஒரு நபர் போதும். வார்த்தைகளால் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். வார்த்தைகளால் மட்டும் சொல்லாமல் தோளில் தட்டி கொடுத்து நான் இருக்கிறேன்டான்னு சொல்கிறதுக்கு ஒரு உறவு போதும். அது பாரு நிற்கணும். ஒரு வார்த்தை போதும். ஒரு மரணத்துல இருந்து, ஒரு சுசைட்ல இருந்து ஒருத்தருடைய வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு நாம ஒருத்தர் போதும், நீங்க ஒருத்தர் போதும். நீங்க அந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, என்னைக்கு சாகிறோன்னு தெரியாம இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை தான் நமக்கு முக்கியமான ஒரு வாழ்க்கை. என்னைக்கு சாகிறோன்னு தெரியாம இந்த வாழ்க்கை கடவுள் கொடுத்த வாழ்க்கைன்னு தெரிந்தால் அதை அனுபவிச்சு நாம் அனுபவிக்க வேண்டிய, பார்க்க வேண்டிய அத்தனை உலகம், அத்தனை விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்கும் போது போறது போட்டும் சார், சந்தோஷமா வாழலாம், பிரம்மாண்டமா வாழலாம். நமக்காக